இந்த அறம்ங்கிறது ஒரு கொடுமையான சொல்லை அந்த தமிழில் வைத்து சொன்னால் அது பலிக்கும். தமிழில் வாழ்த்து சொல்கிறாங்கல்ல, நீ வாழ்த்து பலிக்கும், அறம் வச்சு பாடாதேம்பாங்க. அறம் வைக்கிறதுங்கிறது இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். ஒரு புலவன் என்ன பண்ணானா, ஒருத்தங்கிட்ட போய், வள்ளல் அவங்கிட்ட போய், எனக்கு நிறைய பொருள் வேணும், நான் வீடு கட்டிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஒரு பசுமாடு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன்னு பொழுது, உமக்கு என்ன காசா லேசா, அவ்வளவு எளிதாக கிடைத்து விடுமா, என் மீது ஒரு 100 பாடல் பாடுங்கள் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னவன் அதோடு விட்டுருக்கலாம்ல. காசா லேசா, அதாவது என்ன அவ்வளவு எளிதா அப்படின்னா, மன்னா, மன்னன் அல்ல அவன், ஆனால் இவர் அவனை ஒசத்தி பேசுகிறாராம். மன்னா என்ன சொன்னாய், காசா லேசா அப்படின்னு தான் அவன் சொன்னான். காசா லேசா அப்படின்ன உடனே அவன் இறந்துடுறான். என்ன சொல்லிட்டாரு, காசா லேசாங்கிற வார்த்தையை பாருங்கள். காசா லேசா அப்படின்னா, இந்த காசுக்காக தரமாட்டேன்னு சொல்கிறியே, நீ இருந்த என்ன பிரயோஜனம் போ அப்படின்னா அவன் செத்து போயிடுறான். அதுதான் அறம் வைத்து பாடுதல்ங்கிறது. ஒரு நேரடியாக பார்க்குற பொழுது நமக்கு அதுக்குள்ளே அந்த தீய வார்த்தைகள் இருக்குங்கிறது தெரியாது.